ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சோபான தேவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் நம்மளுடைய நிவர்த்தி தேவர் ஞானதேவருடைய சகோதரர். முக்தாபாய்க்கும் இவர் சகோதரர் தான். இவர் சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இவர் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துறாரு அப்படின்னாக்கா, நீ கடவுளை அடையணும் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே திறக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீ துறவியாகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே உன்னுடைய கடமைகளை சரிவர செஞ்சுக்கிட்டே நீ கடவுளையே நினச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடவுள் உனக்கு முக்தியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுதுமே கடவுளுடைய பக்தியை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சகோதரர்களோடு சேர்ந்து இவரும் நிறையா பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள் மூலமாக பக்தியை பரப்பியிருக்காரு. இப்போ நம்ம தைப்பூசத்துக்கு முருகனை பார்க்குறதுக்காக நடந்து போகிறோம்ல, அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் இந்த வார்க்கரி சம்பிரதாயம் அப்படிங்கிறத ஏற்படுத்தினவங்களே இந்த ஞானதேவர், நிவர்த்தி தேவர், சோபான தேவர், முக்தாபாய் தான். இவங்களுக்கு அடுத்து அப்புறமேட்டு நாமதேவர், துக்காராம் மகாராஜ் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு அடித்தளமிட்டது இவங்க எல்லாருமே தான். கடவுளை நம்ம நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு தான் நம்ம கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. நீ பார்க்குற இடத்துல எல்லாம் கடவுளை பாரு, பேசுகிற மனிதர்கள்கிட்ட எல்லாம் கடவுளையே பார்க்குற மாதிரி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு தடவை இவங்க அதாவது ஞானதேவர், நிவர்த்தி தேவர், சோபான தேவர், முக்தாபாய் இவங்க 4 பேருமே ஒரு குருவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை பார்க்குறதுக்காக ஒரு புலி மேலே ஏறி உக்காந்துட்டுருக்காரு. ஏறி வராரு. அப்படி அவங்க வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குருவே நம்மளை தேடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு செவத்து மேலே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. உடனே அந்த செவரோடு அப்படியே பறந்து போய் அவரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருடைய தவறு அவருக்கு புரிஞ்சிருது. நாமளாவது உயிர் இருக்கிற புலியை தான் நகர்த்திட்டு வந்திருக்கோம், நம்மளுடைய சக்திக்கு அந்த புலியை அடிமைப்படுத்தி. ஆனால் உயிரில்லாத செவரையே இவங்க பறக்க வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய பக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஆன்ம பலம் தான் மிகப்பெரிய சக்தி. அந்த ஆன்ம பலத்தை நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்னாக்கா, எப்போவும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த ஆன்ம பலம் வந்துடும். இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நிறையா பேர் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி கதைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நாம் மகாராஷ்டிராவுக்கு போனதில்லை, அங்கே இருக்கிற சம்பிரதாயங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற ஞானிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கிற கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மளுக்கு இருக்குது. அதனால் அவங்களுடைய பேரை உச்சரிக்கிற பாக்கியமாவது நம்மளுக்கு இந்த பூமியில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தாக்கா கண்டிப்பாக மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாம் எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை பார்க்கணும், கடவுளுடைய கதைகளை கேட்கணும், அவருடைய பாடல்களை பாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்ல குருவாக அமைவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, கடவுளே தான் நல்லதும் கொடுக்குறாரு, கெட்டதும் கொடுக்குறாரு. எதுக்காக அப்படி கொடுக்கணும், அவர் நல்லது மட்டுமே கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த யூடியூப்லேயே தேவையில்லாத விஷயங்கள் நிறையா வருது. இதை அரசாங்கம் நினச்சாக்கா கண்டிப்பாக அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தடைப்படுத்திட்டு எல்லாமே தெய்வீகமாக மாற்றிட்டாங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு பார்க்குறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க அந்த பக்தியை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கட்டாயம் நம்ம நாட்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியா இன்னும் புண்ணிய பூமியாக மாறும். அந்த பழங்காலத்தில் இருந்த ஞானிகள்லாம் திரும்பவும் நம்ம நாட்டுக்கு ஓடோடி வந்துடுவாங்க. எப்போவுமே அவங்களையே நாம் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டலன்கிட்ட வேண்டிக்கலாமா? அப்படி வேண்டிக்கிட்டோம்னா நாம் யார் கூட இருப்போம்? விட்டலன் கூட தான் இருப்போம். விட்டலனும் நாமும் நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.